Hello everyone, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு parts of speech. There are 8 parts of speech. Among 8 parts of speech, we are going to concentrate on 5 parts of speech. 8ல நம்ம இன்னைக்கு 5 விஷயங்களை பார்க்க போறோம். 5ல முதல்மை வகுப்பது noun. Noun என்பது என்ன? Noun என்பது naming words. Naming words என்றால் என்ன? சில பேருக்கு அது தமிழ்ல புரியும்படியா பெயர் சொற்கள் அப்படினு சொல்லுவோம். பெயர் சொற்கள் அப்படினா என்னென்னதுக்கு பெயர்கள் நம்ம சூட்ட முடியும்? நேம் ஆஃப் பர்சன், நேம் ஆஃப் திங்ஸ், நேம் ஆஃப் பிளேஸ், நேம் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு நபருக்கு பெயர் உண்டு, அதே போல் ஒரு பொருளுக்கும் பெயர் உண்டு, ஒரு இடத்திற்கும் பெயர் உண்டு, ஒரு விலங்கிற்கோ அல்லது பறவைக்கோ பெயர் உண்டு. இப்படி நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் பெயர்கள் உண்டு. அதுதான் நம்ம நேமிங் வேர்ட்ஸ் சொல்கிறோம், அதான் நவுன் சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு நவுன் என்பது என்னன்றது புரிஞ்சிருக்கும். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். Kavitha is a very brilliant student. கவிதா மிகவும் அருமையான அதாவது அறிவாளியான ஒரு பெண் அப்படின்னு சொல்கிறோம். இதில் கவிதா என்பது பெயர் சொல்லை குறிக்குது. இது மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா this is a beautiful house. இது மிகவும் அழகான ஒரு வீடு. ஸோ இங்கே ஹவுஸ் அப்படின்றது உங்களுக்கு பெயர் சொல்லாக இடம்பெறுது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பொருள் அப்படின்னா ஐ ஹாவ் வெரி பியூட்டிஃபுல் மொபைல் ஃபோன். மிகவும் அழகான ஒரு ஃபோன் நான் வைத்திருக்கிறேன். இங்கே மொபைல் ஃபோன் அப்படின்றது நவுன் என்ற ஒரு கேட்டகரியில் வருது. உங்களுக்கு விலங்குகளை பற்றி பேசும் பொழுது பீகாக் இஸ் a colourful bird. இங்கே நீங்கள் பேர்டையும் நம்ம நவுன் தான் சொல்கிறோம், அதே மாதிரி பீகாக் அப்படின்றதையும் நவுன் தான் சொல்கிறோம். இப்போ பெயர் சொற்கள் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம வேர்ப் அப்படின்ற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் மிகவும் முக்கியமான அந்த டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வேர்ப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல வகையான வேர்ப்ஸ் இருக்குங்க. அதில் நீங்கள் 3 வகையாக பிரிக்கலாம். பி ஃபார்ம் வேர்ப்ஸ், அதை ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். 2வது வேர்ப் ஆக்ஷன் வேர்ப்ஸ், 3வது ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ ஆக்ஷன் வேர்ப்ஸையும் ஆக்சிலரி வேர்ப்ஸையும் பார்க்க வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்பிங் வேர்ப்ஸ் பி ஃபார்ம் வேர்ப்ஸை பற்றி பார்ப்போம். பி ஃபார்ம் வேர்ப்ஸில் நீங்கள் பிரிக்கக்கூடிய 2 கிளைகள். ஃபஸ்ட்டு ஆம், இஸ், ஆர். 2வது கிளை வாஸ், வேர். இப்போ ஆம், இஸ், ஆர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஆம், இஸ், ஆர் அப்படின்றத நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஆம் எடுத்துக்கோங்க. ஆமை நம்ம எந்த ப்ரோனவுனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஐ அப்படின்ற ப்ரோனவுனுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஐ மீன் I am Rani. I am a doctor. நீங்கள் ஐ அப்படின்ற விஷயத்துக்கு நீங்கள் ஆம் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணாதான் சென்டென்ஸை கரெக்டாக நீங்கள் மேக் பண்ண முடியும். இந்த இஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். இஸ் எதற்காக பயன்படுகிறது அப்படின்னா நீங்கள் ப்ரோனவுன்ஸில் ஹீ, ஷீ, 3rd person singular அப்படின்ற பெயரை உடைய இந்த 3 ப்ரோனவுன்ஸ் தான் நீங்கள் பயன்படுத்த முடியும், மற்றவைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. அப்போ ஹீ, ஷீ, இட்டுக்கு மட்டும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்? இஸ் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்ப்போம். சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்காக. ஹீ இஸ் அ டாக்டர், ஷீ இஸ் அ நர்ஸ், இட் இஸ் அ டாக். இப்போ பாருங்கள், இதில் நான் எல்லாத்துலேயும் இஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, இந்த மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியுமா? இல்லை, நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் இதை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா? ஷீ இஸ் வாக்கிங் நவ், ஹீ இஸ் டாக்கிங் நவ், இட் இஸ் பார்கிங் நவ். இப்போ இந்த மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மூலமாக நீங்கள் நிறைய ஜெரன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இஸ் அப்படின்ற ஃபார்மேஷனை பயன்படுத்திக்கலாம். இது இஸ்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஆமுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஐ ஆம் டாக்கிங், ஐ ஆம் வாக்கிங், ஐ ஆம் ஈட்டிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது சிம்பிள் ப்ரெசண்ட்லேருந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாறுது. ஸோ டென்ஸ் மாறும்பொழுது இந்த பயன்பாடு உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரி, ஹெல்பிங் வேர்ப்ஸில் நீங்கள் ஆம், இஸ்ஸை ரொம்ப அதிகமாகவே படிச்சிட்டிங்க. அடுத்து ஆர் அப்படின்றத எங்கே பயன்படுத்துறது, எதற்கு பயன்படுத்துறது, எந்த ப்ரோனவுன்ஸ்க்கு நம்ம பயன்படுத்தணும்? நீங்கள் யூ, தே, வி இதுக்கு மட்டும்தான் நீங்கள் ஆர் யூஸ் பண்ண முடியும். யூ ஆர், வி ஆர், தே ஆர். இதில் நீங்கள் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். தே ஆர் டிஸ்கஸிங் அபவுட் த பிக்னிக். அவர்கள் அனைவரும் சுற்றுலாவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இது ப்ரோக்ரெசிவ் டென்ஸ்னால் ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸாக பயன்படுகிறது. இப்போ நீங்கள் தே ஆரை வச்சு நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட்லேயும் ஃபார்ம் பண்ணலாம். தே ஆர் ரியலி ஸ்மார்ட்.
அவர்கள் அனைவரும் மிகவும் ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க, அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். தே ஆர் ஆக்டிவ், ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆரை வச்சு கரெக்டாக ஹெல்பிங் வெர்ப்ஸை யூஸ் பண்ணி கரெக்டாக சென்டென்சஸ் மேக் பண்ணுங்கள். சரி, ஆம், இஸ், ஆர் இதனுடைய யூசேஜஸை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, நம்ம சற்று அந்த வாஸ் வேரை பற்றி பாஸ்ட் டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி நீங்கள் ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி இங்கே ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா நீங்கள் பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ்க்கு ஜெரண்ட் போட்டு நீங்கள் வாஸ் வேர் யூஸ் பண்ணிக்கலாம். வாஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும், வேறு எதுக்கு யூஸ் பண்ணணும் பார்ப்போமா. வாஸ் அப்படின்றது நீங்கள் சிங்குலர் ப்ரோனவுன்ஸ்க்கு மட்டும் பயன்படுத்திக்கங்க. எக்ஸாம்பிளுக்கு ஐ வாஸ், ஹீ வாஸ், ஷீ வாஸ், இட் வாஸ். அதே இது வேறு எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அதே மாதிரி பன்மை தே வேர், வி வேர், யூ வேர் பயன்படுத்திக்கங்க. இதில் நீங்கள் சிம்பிள் பாஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம். சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுறது மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறாமல் நீங்கள் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸும் நீங்கள் பயன்படுத்தும்படியாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணுறதில் நீங்கள் கரெக்டாக தெளிவாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாருங்கள். ஐ வாஸ் வாக்கிங் ஆன் த ரோட் ஃபார் லாங் டைம் எஸ்டர்டே. நான் நேற்று நீண்ட நேரம் நடந்து கொண்டிருந்தேன் அப்படின்னா லாங் ஆக்ஷனை குறிக்குது. இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே மாதிரி ஷீ வாஸ் வாக்கிங் ஃபார் லாங் டைம், அவள் நீண்ட நேரம் நடந்து கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்கிறோம். இதே பன்மை ப்ளூரலுக்கு பயன்படுத்துங்க. தே வேர் டிஸ்கஸிங் அபவுட் அ ப்ராப்ளம், அவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி நேற்று பேசி கொண்டிருந்தார்கள் வெகு நேரமாய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பன்மைக்கு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு ஹெல்பிங் வேர்ப்ஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிருப்பீங்க.